டாக்டர் டாடிக்கு எடுத்து சொல்லுங்க டாக்டர். சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுவோம் டாக்டர் ப்ளீஸ். நீலாம்பரி ஒரு நிமிஷம் இருமா, நீ கொஞ்சம் வெளியே இருமா, நான் அப்புறமா பேசுறேன். டாக்டர் அதுக்கு தான் நான் உன்னை உள்ள வர வேண்டாம்னு சொன்னேன். செத்தா சாகட்டும். ஏய் இங்க வா. அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. நீலாம்பரி எத்தனை மணிக்கு வந்தா? 1 மணி நேரம் முன்னாடி தான் தம்பி வந்தாங்க. வந்த உடனே சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க தம்பி. நீலாம்பரிக்கு கொஞ்சம் அவசரம் ஜாஸ்தி. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இருந்தாலும் ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க தம்பி. அங்க இது கோர்ட் விவகாரமா இல்ல ப்ராப்பர்ட்டி விவகாரமா? 2 பொண்டாட்டி விவகாரம். பொம்பளைங்க விஷயத்துல நாம தலையிடவே கூடாது. வந்துட்டீங்களா? அந்த லட்சுமி உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாளா? போய் என்ன சாதிச்சீங்க? போதும் நிறுத்துங்க மாமா. உங்களால எதுவும் சாதிக்க முடியல, இப்ப எங்களை சொல்றீங்களா? இதுல நான் என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவள என்ன அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவ்வளவு அதிகாரம் பண்றா. உடம்பு சரியில்லாதவரை பார்க்க விடாம துரத்தி விடுறா. இதெல்லாம் உங்களால வந்ததுதான். அது என்னால வந்தது இல்லம்மா, எல்லாம் உங்க அப்பாவால வந்தது. அவ மயக்கத்துல விழுந்துட்டாரு, கீ கொடுத்து ஆட்டி வைக்கிறா, இவர் ஆடுறாரு. அவளுக்கு மட்டும் மாமா சப்போர்ட் இல்லன்னா இந்த ஊரை விட்டு எப்பவோ துரத்து விட்டுருப்பேன். உங்க பெருமைக்கு ஒண்ணும் குறைச்சல் பெருமைலாம் இல்ல. அக்கா நீங்களே சொல்லுங்க, அவ அப்படி பண்றதுனாலதான மாமா மாறிட்டாரு. நீங்க சும்மா இருங்க மாமா, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதக்கா, மொத்தத்துல அங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது இல்ல. கவலைப்படாதன்னு சொல்றேன்லக்கா. நேரம் சரியில்லைன்னா யாராவது தலை குனிஞ்சுதான் ஆகணும். நீ நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க, நான் நாளைக்கு நடக்க போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் நடக்க கூடாது நடந்து அவ நம்ம சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டா அப்புறம் நம்ம நிலைமை என்ன? டேய் கமலேஷ், இப்ப நாங்க சொத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லடா. அதுக்கு இல்லக்கா, என்னை விட்டுடு. எனக்கு வேண்டாமா. தண்ணி தான் குடி. உன் புண்ணியவதி குவாலிஃபிகேஷனுக்கு எந்த கலங்கமும் வராது. இந்தா. கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருச்சா? கடவுளை குற்றம் சொல்றதுனா பாடம் படிச்ச மாதிரி நினைச்சியா? என்னமா என்னாச்சு? அங்க எதுவும் இல்லையா நிலாம்பரி? என்னமா? அங்க ஒண்ணும் இல்லம்மா. அந்த படுபாவி உனக்கு திருஷ்டி வச்சுட்டா. உனக்கு ஒண்ணு ஆகாது.
ஒண்ணும் ஆகாது. பயப்படாதம்மா. அங்க ஒண்ணும் இல்லம்மா. என்ன ராமண்ணா இது? சூடா பால வெள்ளி கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க. வாய் சுடாது? வெள்ளி கிளாஸ்ல கொடுக்க சொல்லி ஐயா ஆர்டர்மா. எனக்கு உதடு சுற்றும். உதடு சுட்டாலும் சாம்பலானாலும் வெள்ளி கிளாஸ்ல கொடுக்க சொல்லி ஐயா ஆர்டர் பண்ணிருக்காரு. அந்த வெள்ளி கிளாஸை விட அங்க இருக்க கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. அப்போ உங்க ஐயாவோட பந்தாவும் குறையாது, என் உதடும் சுடாது. போங்க. சரிங்கம்மா. அப்பா என்ன பண்றாரு? கை ஜோசியம் பாக்குறவங்க யாரோ வந்திருக்காங்கம்மா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீலாம்பரி, டிஃபன் சாப்பிட்டு போமா. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேமா. ஹலோ நீலு, அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தாண்டி இருக்க. டாக்டர் இன்னும் சீரியஸா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி அப்பா அங்க முடியாம இருக்காருன்னா இங்க சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து காட்டலாம்ல. அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாருடி. நீ எடுத்து சொல்லலாம்ல. என்னடி சொல்ற? அது அப்படிதாண்டி. எந்த நிமிஷத்துல என்ன நடக்குங்கிற பயத்துல அம்மாவும் நானும் துடி துடிச்சு போயிருக்கோண்டி. சோ சாரிடி. நானும் பூஜா வேணா அங்க வரட்டுமா? நீங்க வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க? The subscriber you are calling is busy. Please stay online or call after some time. நீலு, நீ லைன்ல இரு. பூஜா கால் பண்றா. ஹலோ பூஜா. என்னடி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கியா? சி வாய் மூடு. நீலாம்பரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, அதனாலதான் அவ போன் எங்கேஜ்டா வருதா? அவ லைன் கிடைக்கலன்னு தான் நான் உனக்கு பண்ணேன். இப்ப அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கா? பாவம், அவங்க டாடி ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. நீலாம்பரி, டிஃபன் சாப்பிட்டு போமா. ஆறிட போகுது. இதோ வரேம்மா, ஒரு நிமிஷம். சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல. இன்னும் ஏன் அங்கேயே இருக்கணும்? தெரியல. நம்ம 2 பேரும் அங்க வரேன்னு சொன்னா வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றா. நீ வேணா பேச அவகிட்ட. சரிடி. நீலு, பூஜா கூட லைன்ல இருக்கா. நீ அவகிட்ட பேசு. ஹலோ பூஜா, சொல்லு. நீலு, என்னடி இது? உங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாவது சிட்டிக்கு கூட்டிட்டு வரலாம்ல. திடீர்னு எமர்ஜென்சினா அந்த கிராமத்துல என்ன பண்ணுவீங்க? நோ சான்ஸ். டாடி ஒத்துக்க மாட்டாருடி. அவர் ரொம்ப பிடிவாதக்காரர். மத்த விஷயத்துல பிடிவாதனா ஓகே, ஹெல்தி விஷயத்துல பிடிவாதனா எப்படி? உன்னால முடியலன்னா சொல்லுடி. நாங்க அங்க வந்து அங்கிளை சமாதானப்படுத்துறோம். ஹே ஜெயா, நீ அதை அவளுக்கு சொல்லண்டி. ஆமா, அங்கிள் நாங்க சொல்றத கேட்பாரு. வேண்டாம். எக்ஸாம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நீங்களாவது ஒழுங்கா படிங்க. நான் டாடி கிட்ட இன்னொரு தடவை சொல்லி பாக்குறேன். பை. ஹலோ நீலி, நீலு, ஹலோ. ஹே ஜெயா, ஒரு வேலை பண்ணலாமா? நம்மளே டைரக்டா ஒரு ஆம்புலன்ஸை கூட்டிட்டு போலாமா? எந்த சின்ன டாக்டரா இருந்தாலும் அந்த அளவு கேர் எடுத்துக்காம இருப்பாரா என்ன? ஒருவேளை அவங்களுக்கு சீரியஸ் கண்டிஷன் இல்லாம இருப்பாரோ? நம்ம ஆம்புலன்ஸ் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லது இல்ல. சரி, எதுக்கும் நம்ம அங்க போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நாளைக்கு காலையில நம்ம போலாம். ஆம்புலன்ஸ் இப்ப எதுக்கு? போன் பண்ணா அங்க 10 நிமிஷத்துல வந்துரும். அப்படின்னா ஓகேடி. நாளைக்கு காலையில நான் வீட்ல சொல்லி கார் எடுத்துட்டு வரேன். எத்தனை மணிக்கு வருவே? மார்னிங் 8 o'clock. ஓகே ஃபைன். நான் வேணும்னா ஊட்டி விடவா? இல்ல வேண்டாமா, எனக்கு சாப்பிட பிடிக்கல.
டாடி டாடி ஒரு நிமிஷம் அமைதியா இருமா. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உங்க கைரேகை பார்த்த எவனா இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கு போறது உறுதின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படியா சொல்றீங்க? அத சொல்றதுக்கு நான் எதுக்கு? என் கணக்குப்படி நீங்க வெளிநாட்டுல வியாபாரம் பண்ணி ஆகணும். அது எப்படி முடியும்? ஒரு தடவை நீங்க அங்க டூரிஸ்டா போயிட்டு வந்தாலும் அங்க வியாபாரம் பண்ண முடியாதுல்ல? ஆமா ஆமா. அதுதான் உங்க வியாபாரம் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறேன். உங்க பொண்ணு தானே இது? ஆமா. இவ என் பொண்ணு ஜெயா. அம்மாடி, இவரு ஜோசியர் ரங்கசாமி. இங்க பாருமா, உன் இடது கையை காட்டு. எனக்கு இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள். உன் கைய பார்க்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்க உன் கைய காமி. கைய காட்டுமா. பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் ஆசாமிகளுக்கு இந்த ரங்கசாமி தான் குலதெய்வமே. இங்க பாருமா, உன் கையில இருக்கிற ரேகையை வச்சு உன் ஜாதகத்தை வாழைப்பழம் உரிச்ச மாதிரி சொல்லிடுவேன். ஆனா ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்றது எனக்கு பிடிக்கல. உன் கை காட்ட சொன்னதுக்கு என் வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. அதுக்குள்ள பொண்ணோட ஜாதகத்தை மொத்தமா பாத்துட்டீங்களா? அவளோட கைய பார்த்த விஷயமே வேற. என்னது? உங்க கைரேகையை பார்த்தா நீங்க ஃபாரின்ல பிசினஸ் பண்ணுவீங்கன்னு இருக்கு. அது எப்படி முடியும்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. எப்படி? அதுல என்ன இருக்கு? உங்க பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ளை கிடைக்க போறான். நீங்க பொண்ணோட ஃபாரின் போவீங்க, அங்க நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க. என்னது? என் பொண்ணு கைரேகையில ஃபாரின் மாப்பிள்ளை யோகம் இருக்கா? நிஜமாவா? நான் சொல்றது உறுதி. அதான் உங்க பொண்ணோட கைய பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க. பொண்ணு கைரேகைப்படி மத்த விஷயங்களையும் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நம்பிக்கை இல்லாத இடத்துல ஜோசியம் சொல்லக்கூடாது. டாடி, நாளைக்கு ஒரு நாள் நீலாம்பரி வீட்டுக்கு போயிட்டு வரேன் டாடி. ஆமாமா. அவளோட அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்காரு. அங்க போனா அவளுக்கு தைரியமா இருக்கும்னு நானும் பூஜாவும் அங்க போலான்னு இருக்கோம். நாளைக்கு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துருவோம். என்னமோ போ. விசித்திர உலகம், அதுல அதிசயமான ஆளுங்க. உனக்கு சித்தி வரக்கூடாதுன்னு தான் நான் 2வது கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை. வீட்டுல மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வெளியே வெப்பாட்டி வச்சிருக்காரு. தேடி தேடி கஷ்டங்களை ஏன் இப்படி வர வச்சுக்கிறாங்களோ. அம்மா சரி, நாளைக்கு நீ நம்ம பெரிய கார் எடுத்துட்டு பூஜா கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா டாடி. ரிச்சா எப்படி வாழணும்னு பூஜாக்கு தெரியுமா? சரிம்மா, அப்படியே போயிட்டு வா. தேங்க்ஸ் டாடி. ஒரு நிமிஷமா. என் ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, சந்தோஷம். ஆனா இந்த கவரை உன் கையில வச்சுக்கிட்டு நாளன்னைக்கு இத படி. எதுக்கு? எதுக்கு நான் படிக்க சொன்னேன்னு அப்ப உனக்கு தெரியும். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லாததுனாலதான் நாளன்னைக்கு நடக்க போறத இதுல எழுதி வச்சிருக்கேன். என்ன விஷயம்? சொல்ல மாட்டேன். நாளன்னைக்கு சாயந்தரம் நீயே பாத்துக்க. அந்த விஷயத்தை இப்பயே சொல்லலாம்ல? முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஜோசியம் சொல்லக்கூடாது. அட வெச்சுக்கம்மா, இதுல என்னமா இருக்கு? உங்ககிட்டயே இருக்கட்டும் டாடி. நாளைக்கு சாயங்காலம் பிரிச்சு பார்க்கலாம். சரி, ஆகட்டும். யாருகிட்ட வச்சிருந்தாலும் அதை நீதான் படிக்கணும். இப்ப எங்கம்மா போற? ரொம்ப போரா இருக்குப்பா. நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரியா? என்னோட அதிர்ஷ்ட தேவதை. பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ள கண்டிப்பா அமைவாரா? காலையில சூரியன் உதிக்கிறது உண்மைன்னா உங்க பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ள கிடைக்கிறது அந்த அளவுக்கு கேரண்டி. இந்த காலத்துல பிறக்க வேண்டிய ஆள் இல்லக்கா. நீ இந்த மாதிரி ராமஜெயம் எழுதிட்டு இருந்தா அங்க மாமாக்கு உடம்பு சரியாயிடுமா?
அந்த ராமனை வேண்டிக்கிறத தவிர நான் வேற என்னடா பண்ண முடியும்? இது ஒன்னும் கஜேந்திர மோட்சம் காலம் இல்ல. கிரீடத்துக்கு சொல்லாம, சங்கு சக்கரத்துக்கு சொல்லாம நாராயணமூர்த்தி நடந்து வர்றதுக்கு. பாருக்கா, நம்மள நாம தான் சரி பார்த்துக்கணும். நம்ம கிட்டயும் விஷ்ணு சக்கரம் இருக்கு, அத பயன்படுத்திக்கணும். என்னது அந்த விஷ்ணு சக்கரம்? அப்படி கேளு. நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் புருஷனை எனக்கு தெரியாமையே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னா, அப்படியே ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்தேன்னா அதுதான் விஷ்ணு சக்கரம். 1/2 மணி நேரத்துல அந்த அம்மா ஜெயிலுக்கு, 1/2 மணி நேரத்துல மாமா நம்ம வீட்டுக்கு. நான் என்னன்னு எழுதணும்னு சொன்னேன்? மாமாவுக்கு பிடிக்காம அந்த அம்மா விருப்பத்தோட தான் இருக்கேன்னு உன் மாமா சொல்லுவாரு. நம்ம நல்ல நேரத்துக்கு போலீஸுங்க வர நேரத்துல மாமாவுக்கு நினைவு இல்லைன்னா வேலை முடிஞ்சிரும்ல. நினைவு வரலன்னா நினைவு வர வரைக்கும் இன்ஜெக்ஷனை போட வச்சு கேட்டுட்டு அவங்க வந்த வழியிலே போயிடுவாங்க. இனிமே இந்த குடும்பத்தை காப்பாத்த யாராலயும் முடியாது. என் முகத்தை பாக்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லைன்னு இந்த ஊரு பூராவும் பேசிப்பாங்க. அவரை பத்தி 10 பேருங்க 10 விதமா பேசுவாங்க. உன்னை பத்தி கண்டுக்காதவரை பத்தி 10 பேர் 10 விதமா பேசினா உனக்கு என்ன? அவர் என் புருஷனாச்சே, என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. நீ தாலி கொடுக்கற மரியாதைய அவரு உனக்கு கொடுத்திருக்காரா? அது அவரோட இஷ்டம். அவர் ஆம்பளை. இப்போ என்கிட்ட இவ்வளவு லாஜிக் பேசுறியே, அங்க ஏன் பேச மாட்டேங்கிற? நீ வாயை திறந்து பேசுற வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படிதான்க்கா. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மானத்தோட வாழ்ற குடும்பம்டா. இப்பவே பாதி செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எதுவும் பேசுறது இல்ல. பாதி சாகிறதுனா என்ன? புருஷன் அவளை வேணான்னுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போனதுக்கு அப்புறம் அப்பவே அவ பாதி செத்த மாதிரி தானே. இந்த பாதி உயிரை வச்சிட்டு இருக்கிறது என் பொண்ணுக்காக தாண்டா. என் பொண்ணுக்காக தாண்டா. உன்னை அழ வைக்கணும்னு நான் இப்படி பேசலக்கா. மாமாவை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வந்து நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்னு தான் என் ஆசை. ஆனா என்ன பண்றது? நடக்க போறத தடுக்கிற சக்தி அந்த கடவுளுக்கே இல்ல. இல்ல, என் ராமனுக்கு இருக்கு. என் ஸ்ரீராமன் எல்லாத்தையும் பார்த்துக்க. சித்தி, நான் போயிட்டு வரேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சித்தி. சரி, போயிட்டு வா. சாயந்தரம் ஒரு தடவை வா ஜெயா.